அம்மா என்ன பொங்கல் அப்படியா? சக்தி நாகசக்தி இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி முழு தின நிலவு நாள். இன்னைக்கு அம்மாவோட அருள் காட்சி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அருமையாக கோலம் போட்டிருக்காங்க. நம்ம நாகம்மா கோயிலில் பௌர்ணமி தினத்தில் ஐப்பசி பௌர்ணமியில் 2 குடும்பத்தை பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வளகாப்பு ஒரு சிறப்பாக நடக்குது. எல்லோரு பொதுமக்களோட முன்னிலையிலையும் இந்த நாகம்மாவோட அருளாலையும் நாகலட்சுமி வராகி அம்மாவோட அருளாலையும் எல்லோரு ஆசீர்வாதத்துலேயும் இந்த 2 குடும்பத்து பிள்ளைகளும் இன்னும் மேலும் மேலும் சிறப்படையணும்னு எல்லாரும் வாழ்த்தணும். அம்மாவோட கருணையால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு. அவங்களே இந்த வளகாப்பை அந்த வரமும் கொடுத்து இந்த வளகாப்பையும் இன்றைக்கி சிறப்பாக நடத்தி வைக்கிறாங்க. நம்ம வீட்டில் கூட அவ்வளோ அன்னதானம் ரெடி பண்ணுவோமான்னு தெரியாது. அத்தனை அன்னதானத்தையும் அம்மா பார்த்து மதுரைக்கெல்லாம் போய் வலைகள் பொருளுக்கெல்லாம் தேடி அவங்களே அலைஞ்சி எடுத்து இன்றைக்கி இந்த சேகரிப்பு இந்த நல்ல நிகழ்வு நடக்க இருக்குது. அதில் எல்லோரும் நீங்கள் வாழ்த்தணும். இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த பிள்ளைகளை எல்லோரும் வாழ்த்தணும். நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களாம் இப்பயே வாழ்த்திட்டாங்க. இன்னும் தொடர்ந்து இன்னும் அம்மா வருவாங்க. அம்மா வந்து இவங்களுக்கு சிறப்பாக அந்த நிகழ்வு எல்லாம் நடத்தி கொடுப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசுவோம். சொல்லுதுண்டி. இன்னைக்கு என்ன உங்களுக்கு விசேஷமா? எப்படி வளகாப்பு? நாங்கள் 8 மாதமாக கோயிலுக்கு வந்தோம். 8 மாதம் கழிச்சு குழந்தை நின்றுருக்கு. 1000 இருந்தாலும் எங்கள் வீட்டில் வளகாப்பு போட்டாலும் அம்மா கையால் வளகாப்பான்னு ஒரு ஆசை. இன்னைக்கு வளகாப்பு அவங்க மூலியமாக நடக்கணும் ஒரு ஆசைப்பட்டிருக்கோம். குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். குழந்தைங்க கையோட அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் வரோம். சரிம்மா, கவலைப்படா. உணர்ச்சி வசம். கோயிலுக்குள்ள ஆள் இருக்காங்கய்யா, பூசாரி இல்லையா? என்னம்மா ஜம்முன் என்னங்கம்மா? சரி, கேட்கலாமா? இப்போ அவசரம் இல்லைம்மா, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தா போதும். என்னம்மா விசேஷமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் வராயிட்டம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? வேறாம என்ன அம்மாட்ட வேண்டிக்கிட்டதுனால எதுவும் கல்யாணமா இல்லாட்டி இயல்பாகவே கல்யாணமா? பொங்கலா பழனியம்மா? தண்ணி தெரிக்கல, நெஞ்சு தெரிக்குது.
சேரத்துக்கு இப்படி போகும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்பா, சமையல் பண்ண தண்ணியே இல்லை. என்ன சொல்லிட்டேன்? சும்மா கொஞ்சம் பார்த்துக்கிட்டா பாக்கி அவங்களுக்கு இல்லைப்பா. இது அது அவங்க அப்படியா? நல்லா இருக்கு. இந்த பொண்ணுக்கு தனியாக வாங்கியிருந்தப்பா பழையது. முதல்ல அவங்க அப்பா அம்மா அவங்க இந்த பொண்ணுக்கு வாங்கினதா? சரி தருமா கொஞ்சம் மாமதிட்டியா தூங்கலையா அப்படியா? பொட்டு வச்சுட்டு சாப்பிட்டு என்னதான் வேடிக்கை பார்க்குறீங்க? காசை கூட வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. வாய யாருமே குறைக்க பாப்பா சாமி பண்ணது கூட சாப்பாடு வச்சுக்கிறேன். தள்ளி போய்
ஒன்றுமா அப்பல யாராவது மற்றவங்களாம் சாப்பிடட்டும், கடைசியில் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது பாரு. இப்படி பேசுங்க அப்படி பேசிக்கங்க. நீங்க தான் முதல் உட்கார போய் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்டா, நீ அண்ணே வேணாம்னே நான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேனே, எல்லாரும் வந்த மக்கள்லாம் சாப்பிட்டோம்னே அப்படி பெருந்தமே சொல்லணும்டா. சொன்னியா? நாங்கள் தானே முதல் சாப்பிடணும். சரி, நம்ம எல்லா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சரிம்மா. அந்த குழாயில் வரும் மாதிரியா? இந்த ஒரு பந்தியை மட்டும் நல்லா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பந்தியை முடிச்சுவோங்க. ஏன்னா ஒரு பக்கமாச்சும் நல்லா சாப்பிட்டு நல்லா போய் சேரட்டும். என்னம்மா கரெக்டு தானே? 250 பேரில் ஒரு 10 பேர் சாப்பாட்டுக்கு பந்தி வைக்க எடுக்க முடியலையே, என்ன செய்யுது? ரெடி பண்ணுற சாப்பிட்டு வரேன் இருக்காங்க. எங்கள் தம்பி தான் பாவம் குனிய முடியாமல் பாவம் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி? இது கரண்ட் இல்லாமல் உங்களுக்கு நம்ம உங்களை எடுக்கணுமா? நீ அம்மாவோட போய் சாப்பிடலன்னு கூட சொல்லிட்டு இருப்ப. ம் 7 ஐட்டம் தான் வந்திருக்கு, இன்னும் நான் 5 ஐட்டம் வர வேண்டியது. பொறுமையாக இருந்து சாப்பிட்டு. என்ன கிளம்பியாச்சா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டானே. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என்ன சூப்பராக இருந்துச்சு? சாப்பாடு என்ன சாப்பாடு? தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம், பச்சடி, 4 கேசரி, 5 பொங்கல், 6 தேங்காய் சோறு, 7 எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணே. அவ்வளோதானா? கூட்டு அதான் இதெல்லாம் தயிர் சாதம் எல்லாமே இருந்துச்சு. மெயினானது ஒன்று சொல்லலையே. பொங்கல் எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணே. என்னம்மா உங்கள் வீட்டுக்கு சொன்னதுவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லணும் சாப்பிட்ட சொல்லிட்டேன். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணே. மொத்தம் 11 வகை வச்சுருக்கான், நீ 7 வகை தானே சொல்லியிருக்க. வந்து அப்படிலாம் இல்லை, நீ அந்த கடைசியில் கேரளாவில் மாதிரி உட்காந்ததுனால 7 தான் வந்திருக்கு. ஆமாண்ணே. ஏதோ அப்போ இன்னும் 4 வகை வரல. அம்மா அருளால் இன்னைக்கு சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டோம், சிறப்பாக இருந்துச்சுண்ணே. நம்ம அம்மா மாலை வர கொடுத்துருக்காங்க போல. அம்மா மாலை வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா அருளோட ஆசீர்வாதத்தோட வண்டிக்கு மாலை கொடுத்துருக்காங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கு. ஏன்னா உன் மக கண்டுக்கவே மாட்டேது. விடு விடு விடு, அவர் விட்டு பார்த்துரு. அவரை நீ பார்க்க மாட்டேங்குது, அவர் சங்கடப்படுறாரு. கேரளாக்கார பொண்ணு மலையாளத்தில் மலையாளம். சரிம்மா, சந்தோஷம்மா, போயிட்டு வாங்கம்மா. சரி தம்பி, சாப்பிட்டியா நீ? ஆமாம், பந்தி வச்சுட்டு சாப்பிடாம கிளம்பிடாத. என்னம்மா வளகாரப்பு இருக்கிற பிள்ளை கிளம்பியாச்சா? அப்படியா? சரிம்மா. நாளைக்கு கூட போகலாம்.